கிபி 1544 வருடம் புனித சவேரியாரால் முதல் திருமுழுக்கு இங்கு கொடுக்கப்பட்டது. கிபி 1600 வருடம் கடற்கரையின் முதல் பங்காக குளச்சல் உருவானது. புனித காணிக்கை அன்னைக்கு 1600 கட்டப்பட்ட ஆலயம் 1969 மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு 1984 நிறைவுற்றது. இதில் மீண்டும் 26/1/2010 மறுசீரமைப்பு பணி நடைபெற்றது. ஆலயத்தின் பீடம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சொரூபமும் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கும் மேலே வானதூதர்கள் புடை சூழ்ந்து வாழ்த்தொலி முழங்க அதற்கு நடுவில் குளச்சல் நகரின் பாதுகாவலியான காணிக்கை அன்னையின் சுரூபமும் அமைந்துள்ளது. பீடத்தின் வலப்புறம் கெத்சமனி தோட்டத்தில் இயேசு தனிமையில் ஜெபித்த காட்சியும், இடப்புறம் பாடுபட்ட சுரூபத்திற்கு கீழே அன்னையும் யோவானும் நிற்கும் காட்சியும் சுரூபங்களாக வைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் இடப்பக்கம் இடைவிடா சகாய அன்னையின் படமும், வலப்பக்கம் புனித வளனார், புனித அந்தோனியார், திரு இருதய ஆண்டவரின் சுரூபங்களும் வைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தினுள் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் சுரூபமும், குழந்தை இயேசுவின் சுரூபமும், காணிக்கை அன்னையின் சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது.